இந்த இடத்துக்காக தாங்க அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். பக்கத்துல போக போக அப்படியே வைப் ஏறுது. வா 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 இங்க பாருங்க, வா இங்க பாருங்க, செமையா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து மைசூரில் வந்து வேணுகோபால சுவாமி டெம்பிள் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் போகிறோம். மைசூரில் ரொம்பவும் ஃபேமஸான கோயில் அந்த கோயில். அது என்னென்னா சுற்றி லேக் இருக்கும், அதுக்கு நடுவில் வந்து வேணுகோபால சுவாமி டெம்பிள் இருக்கும். ஸோ நிறையா வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு பிளேஸ் தான் போக போகிறோம். இப்போ பஸ் ஸ்டாண்டில் பஸ் எந்த பஸ் ஏறுன்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். இங்கே வந்து 1 hour ட்ராவல் இருக்குன்னு நினைக்கிறேங்க. மணி 4 மணி. கைஸ் 303 இந்த பஸ் தான் போகணும்னு சொன்னாங்க. கண்ணம்படி பஸ் ஸ்டாப்பு அது பேர். ஒரு வழியாக இறங்கி வந்தாச்சு. அப்பா 1.5 மணி நேரங்க மெதுவாகவே வந்து இந்த ஸ்கூல் டைம்னால சரியான டிலே. அப்பா நின்று வந்து காலை வலிக்குது, பயங்கரமாக வலிக்குது. நம்ம வேணுகோபால சாமி கோயில் தான் போகிறோம்னு இருந்தோம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி டேம் இருக்குது, பிருந்தாவன் காடுன்னு சொல்லிட்டு பஸ் ஏறுங்க. அதெல்லாம் டேமு கேஎஸ்ஆர் டேம்னு சொல்லிட்டு பஸ் ஏறினாலே போதும். இந்த டேமுக்கு வந்து விட்டுருவாங்க. அந்த கோவிலுக்கு வந்து ஆட்டோ வந்து போயிட்டு தான் இருக்குது. பஸ்ஸும் போகணும்னு நினைக்கிறேன். பஸ்னால் டைம் ஆகும். ஆட்டோவை பிடிச்சி நம்ம வந்து போய்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்டனு கீழே வந்து கார்டன் இருக்குமாங்க. அந்த கார்டனு அப்புறம் வந்து கண்ணு முன்னாடி தெரியுதுல அதுதான் பெரிய டேமு. இந்த சைடு இந்த மீன் எல்லாம் இங்கே வந்து மீன் நண்டு அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இங்கே பிடிச்சி பொறிச்சு வச்சுருக்காங்க. ஏன்னா பக்கத்துலேயே வந்து டேம் இருக்கிறதுனால கண்டிப்பாக எப்படியும் மீன் வந்து இங்கே வந்து பிடிப்பாங்க. ஸோ அதையும் சேல் பண்ணுறாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:20 கிட்ட ஆயிடுச்சு. நம்ம லைட்டாக இங்கேருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து ஆட்டோ எடுத்து மறுபடியும் அந்த கோயிலுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் சன் இறங்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் பார்க்க முடியாது, நல்லா இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் இங்கே குயிக்காக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போயிடுறோம். இங்கே உள்ளே போகிறதுக்கு வந்து 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், சன்னு செட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இங்கே பார்க்க வரணுதாக இருந்தால் கரெக்டாக மதிய டைம் வாங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். மதிய டைம் வந்தீங்கன்னா இந்த கார்டனு டேம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நேராக ஈவினிங் டைம் வந்து கோவிலுக்கு போனால் கரெக்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்தாச்சு. அதனால் இங்கேருந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். நம்மளுக்கு இப்போ டைம் இல்லை, அதனால் வந்து உள்ளே போகலை. இந்த டேம் பேர் வந்து கேஆர்எஸ் டேம்னு சொல்லுவாங்க, கர்நாடகா ஸ்டேட்டோட டேமு. ஸோ இங்கே வந்து லைட் ஷோஸ்லாம் நடக்குமா, அதனால் நைட்டு வந்து இங்கே வரலாம். நம்ம வந்து இப்போ கோயிலுக்கு போயிட்டு அகைன் வந்து நைட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டேமை பாருங்கள். இந்த ஒரு சென்டரில் ஒரு இடத்துல அப்படியே ஃபால்ஸ் மாதிரி விழுகிற மாதிரி வச்சுருக்காங்க. அது வந்து அப்படியே உள்ளேயும் போகலாம். இங்கே கேட்டு பார்த்தேன், ஆட்டோவில் கேட்டு பார்த்தேன், 800 ரூபா வருதுன்னு சொல்கிறாங்க. 800 ரூபா கொடுத்து போயிட்டு ரிட்டன் கூட்டு வந்துடுவான்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது. பஸ் வசதியும் கிடையாது அப்படிங்கிறாங்க. வேறு ஏதாவது ஆட்டோ இருந்துச்சுன்னா கேட்போம் ஃப்ரெண்டில். அந்த இடத்துல ஃபுல்லாகவே அமௌண்ட் ஜாஸ்தியாக தான் சொல்லுவாங்கன்னு தோணுது. அதனால தான் இந்த டேம் பக்கத்தில் உள்ள ஆட்டோக்காரங்க தான் யாருமே வரமாட்டேங்கிறாங்க மீன்ஸ் அமௌண்ட் அதிகமாக இருக்குது. நான் கேட்டேன், இன்னொரு அண்ணன்ட்ட கேட்கும்போது மெயின் ரோடு போங்க, மெயின் ரோடு போனோன்னா உங்களுக்கு வந்து அங்கேருந்து பஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன நடக்குதோ அதுபடி போவோம், அவ்வளோதான். ரோடு ரொம்ப தூரம் இல்லைங்க, ஒரு 200 மீட்டர்ஸ் தான். ஏதோ ஒரு கேட்டு மாதிரி தெரில, அதுதான் மெயின் ரோடு. இந்த பாலம் மெயின் ரோடு. அதுலேருந்து வந்தோன்னா இந்த சைடு தான் டேமு. அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி அப்படியே கிளம்பியாச்சு. கொஞ்சம் பேரம் பேசி தான் கிளம்பியிருக்கேன். டைம் வேறு ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அதுதான் அதுக்கு தனி டிக்கெட்டா இல்லை சேம் ஒரே டிக்கெட் தானா? உள்ளே போயிட்டு வந்தியா? இல்லை உள்ளே போகல, நான் சும்மா அப்படியே வெளில மட்டும் பார்த்துட்டு போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எல்லாத்துக்கும் ஒரே டிக்கெட் தான். ஓகே 50 rupees. சரிண்ணா. நான் தான் பஸ் இருக்குன்னு பார்த்தா அங்கே பஸ் ஸ்டாப் போட்டிருந்தது அண்ணா மேப்பில். பஸ் ஸ்டாப் நல்லா இல்லை, கார்பேட்டை கிச்சேரி பஸ்ஸுக்கு இருக்குது. சரி எவ்வளோ தூரம் போயிட்டு வரணும். ஓகேண்ணா. ரைஸ் ஆட்டோ வந்து 600 ரூபாய்க்கு பேசியிருக்கேன். போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் வந்து அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோன்னா 800 ரூபா கிட்ட கேட்குறாங்க. கொஞ்சம் தள்ளி மெயின் ரோட்டுக்கிட்ட வந்துட்டு கேட்டேன். 600 ரூபா ஓகேன்னு சொன்னாங்க. அதுவே பேரம் பேசினா வந்திருக்கோம். டைம் வேறு ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இதுக்காக பேர் மனக்கிட்டு இன்னொரு டைம் வர முடியாது. ஸோ அதனால் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். பஸ் வசதியே கிடையாதுங்க. ஆனால்
பஸ்ஸை வந்து டேம் வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு போகிற அந்த ஓன் வெஹிக்கில் தான் போகணும். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஆட்டோ பஸ் தான் போகணும். நிறைய பேர் வந்தீங்கன்னா ஷேர் பண்ணி போகிறதா கரெக்டாக இருக்கும். தனியாக வந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். டைம் வேறு ஆகிட்டுருக்கு. தலைவன் வேறு தம் அடிக்க போயிட்டார். தம் அவங்க போயிட்டார். ரிட்டர்ன் வரும்போது கடை இருக்காது அப்படின்னு பாருங்க. அந்த டேமுக்கு பின்னாடி தான் கோவில் இருக்குது. அங்கே தான் நம்ம போக போகிறோம். பஸ் வசதி பெருசாக கிடையாது. இங்கே வேறு வழியே கிடையாது. ஆட்டோ பஸ் தான் ஆகணும். ஆனால் இது மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஆனால் தேவஸ்தானம் ಎಷ್ಟು ಕಿಲೋಮೀಟರ್ ಇದೆ? ವೇಣುಗೋಸ್ವಾಮಿ ಸರ್, ಅದು ಆ ರೋಡ್ நல்ல வேலைங்க. அவர் கேட்டார். இல்லைன்னா ரோடு மறுபடியும் மாறி இருப்பார். இந்த ரோடு அங்கே அந்த வழியாக போகுமான்னு கேட்டார். ஆமாம் நாங்கள் எல்லா இடத்துக்கு போகும்போதும் ஏதாவது ஒரு சுத்த விட்டுருதுங்க. சம்பவம் தான். இங்கே பாருங்கள், பேக் வாட்டருக்கு வந்தாச்சு. பயங்கர கூட்டம் இருக்குங்க. கடைகள் நிறைய இருக்குது. இந்த சைடு இருந்து சன் செட் ஆகிற இடமும் இருக்குது. கடல் மாதிரி இருக்குங்க தண்ணி. இந்த சைடு தான் கோவில் இருக்குது. அப்பா எவ்வளோ வண்டிகள் இருக்குது வருது. ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 20 மினிட்ஸுங்க. 20 மினிட்ஸ் ட்ராவல் வந்தாச்சு. டக்குன்னு சாமி கும்பிட்டு வந்துடுவோம். கைஸ் வந்தாச்சு. சன்னு இறங்குது. இந்த ஆட்டோவில் தான் வந்தேன். வெயிட்டிங் போட்டிருக்காங்க. ஸோ செப்பல் இதெல்லாம் இங்கே நம்ம விட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கேயும் செப்பல் போடுற இடம் இருக்குது. ஸோ குயிக்காக பார்த்துட்டு உள்ளே பார்த்துட்டு டக்குன்னு ஒரு ட்ரோன் ஷாட் மட்டும் எடுக்கணுங்க லைட்டு போகிறதுக்கு முன்னாடி. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாப்புல இருக்குது. மைசூரில் முக்கியமான ஒரு பிளேஸு, இந்த ஒரு பிளேஸு வேணுகோபாலசாமி டெம்பிள். கேஎஸ்ஆர் டேமுக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த இடம் ஒர்த்து, வரலாம். இந்த இடத்துக்காக தாங்க அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படியே இந்த சைடு இந்த வேணுகோபாலசாமி டெம்பிளும் இருக்குது. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோ எதுவும் அலோடு கிடையாது. அதனால் உள்ளே எதுவும் நான் காட்ட போகிறதில்ல. சாமி கும்பிட்டு மட்டும் வந்துடுவேன். வந்துட்டு இந்த சுற்றி இருக்க இடத்தெல்லாம் பார்ப்போம். இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க எல்லா பக்கமும். இந்த சைடு சன் செட் ஆகிட்டுருக்கு. பா எவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக சாமி வந்தாச்சு. கிருஷ்ணர் வந்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்காரு. ஸோ நம்மளோட தஞ்சாவூர் கோயில் இருக்குங்களா, அது மாதிரி தான் சென்டரில் கிருஷ்ணர் கோயில் இருக்குது. அது சுற்றி வந்து நிறைய சாமியோட சின்ன சின்ன கோயிலாக வச்சுருக்காங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. வீட்டாக சாமி கும்பிட்டு வந்துட்டேன். கூட்டம் பெருசாக இல்லைங்க. அப்படியே டக்கு மூவ் ஆகிடுச்சு. அப்படியே சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து அடுத்த ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வந்து ரிட்டன் வந்து டேமுக்கு போக போகிறோம். குளிர் பயங்கரமாக போகுதுங்க. கூட்டம் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குங்க. டோல் கேட்டிங்க போடுறாங்க உள்ளே டேமுக்கு போகிற என்ட்ரன்ஸ்க்காக.
ಟಿಕೆಟ್ ತಗೊಂಡಿದ್ದೀನಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದೆ ಅವ್ರಿಗೆ ಕೇಳ್ಕೊಳ್ಳಿಬೇಕಾರೆ ಅಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ஆட்டோக்காரங்க இங்கே லோக்கல்னால ப்ரைஸ் வச்சுருக்காங்க போல். ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் இங்கேயே டோக்கன் போட்டு உள்ளே வந்து என்ட்ரி பண்ணுறாங்க. பார்க்கிங்க பாருங்கள், அவ்வளோ கூட்டம் இருக்குது பார்க்கிங்க. நம்ம என்னடா இருட்டுக்குள்ளேருந்து பேசுகிறேன்னு பார்க்கிங்கில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஆட்டோவில் போயிட்டு வந்தாச்சு கோயிலுக்கு. 650 ரூபா வாங்கிட்டாங்க. மற்ற ஆட்டோவில் வந்து 800 ரூபாய் கேட்டாங்க. அவங்கள்ட்ட பேசி வாங்கியாச்சு. நான் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிட்டு பேசுகிறேன். லைட்டே இல்லைங்க. இப்போ வந்து நான் மறுபடியும் டேமுக்கு தான் வந்திருக்கேன். ஏன்னா இங்கேருந்து தான் பஸ் இருக்குமா. அந்த கோயிலுக்கு போயிட்டு கோயிலேருந்து அங்கே பெருசாக பஸ் வசதி எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. பஸ் வசதி இருந்தால் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி ஓன் வெஹிக்கிளில் உள்ளவங்க தான் போகிறாங்க. அப்படி இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி தான் போவோம் நாங்கள். டிராஃபிக் பயங்கரமாக ஆகுது. இப்போ நான் ஏன் ரிட்டன் வந்து டேமுக்கு வந்திருக்கேன்னா, இந்த டேமில் வந்து லைட் ஷோ வந்து நடக்குமாங்க நைட்டு. ஸோ அது ரொம்பவும் ஃபேமஸான இது. ஸோ டேமுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லைட் ஷோவும் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த ஆட்டோக்காரனை. ஓகே சரி, ஏன் இதை வந்து விடணும்? டைம் வந்து இப்போ மணி வந்து 7 மணி தான் ஆகுது. அதனால் பிரச்சனை இல்லை. டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகலாம். டிக்கெட் கவுண்டர் பயங்கரமாக இருக்கே. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு. ஏன் இவ்வளோ கூட்டம் அப்படின்னா, நைட்டு வந்து லைட் ஷோ இருக்கும். அதனால தான் இவ்வளோ கூட்டம். ஷோ வந்து காமன் நேரம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஷோவும் ஒரு 6:45லேருந்து 7 o'clock, அப்புறம் வந்து 7:50, அப்புறம் 7:30 அந்த மாதிரி காமன் நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து ஷோ இருக்குது. ஸோ லாஸ்ட்டு 9 o'clock வரைக்கும் உண்டு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம போய் பார்த்துடலாம், பிரச்சனை இல்லை. கூட்டம் பாருங்கள், பயங்கர கூட்டமாக இருக்குது. இங்கேருந்து அங்கே வரைக்கும் அந்த ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே கூட்டமாக தான் இருந்துச்சு. சாயந்தரம் நம்ம வரும்போது கூட்டமே இல்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குங்க. இதுதான் டேமு. இங்கே பெருசாக தண்ணி எதுவும் ஃப்ளோ ஆகலை. ஆனால் அந்த தண்ணி ஃப்ளோ ஆகிற இன்னொரு இடம் இருக்குது. அங்கேயும் பெருசாக ஃப்ளோ ஆகலை. ஆனால் டேமில் நிறையவே தண்ணி இருக்குது. இங்கே போட்டிங்லாம் உண்டுங்க. ஸோ போட்டிங்லாம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து சாயந்தரம் டைம் வந்தீங்கன்னா போட்டிங்லாம் போய்க்கலாம். அதுக்கும் தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம அப்படியே ஃப்ரண்ட்டில் போயிட்டு கார்டனில் போயிட்டு அந்த லைட் ஷோலாம் பார்த்துட்டு வருவோம். இங்கே பாருங்கள், சென்டரில் ஒரு இடத்துல தண்ணி அப்படியே மேலே ஹைட்டாக போயிட்டு விழுகிற மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல? பாருங்கள், அந்த குட்டி பாப்பா தலையில் லைட் வச்சுட்டு போகுது. க்யூட்டாக இருக்குல்ல? கூட்டம் பாருங்கள். பக்கத்தில் போக போக ஷோ இப்போ தான் முடிஞ்சிருக்கு போல். ஒரு கூட்டம் அப்படியே வருது. நம்ம ஒரு கூட்டம் அப்படியே போயிட்டே இருக்கோம். கூட்டம் பாருங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அங்கேருந்து 7 மணிக்கோ 7:15க்கோ ஒரு ஷோ இருக்குங்க. அங்கே தான் நடக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் அப்படியே வந்துட்டு வராங்க. செம்ம க்ரௌடு தான். ஈவினிங் கூட அந்தளவுக்கு க்ரௌடு இல்லை. நான் அங்கே வந்து காட்டியிருப்பேன். ஃபுல்லாகவே எம்டியாக தான் இருந்தது. இந்த லைட் ஷோ பார்க்கறதுக்காகவே அவ்வளோ கூட்டம் வருதுங்க. இப்போ பாருங்கள், இந்த சைடு இந்த பார்க்குக்கு வந்ததுமே இங்கே வந்து அந்த தண்ணி வந்து பயங்கரமாக அடிச்சிட்ருக்குல, அதில் அப்படியே கீழே லைட் வச்சுருக்காங்க. அதனால் அந்த லைட்டுக்கு வந்து அவ்வளோ அழகாக தெரியுது. இது லைட் ஷோ கிடையாது, இதுக்கப்புறம் தான் லைட் ஷோ இருக்குது. இதை ஜஸ்ட்டு பார்த்துட்டு போவோம். நல்லா இருக்குல்ல? வாவ், செமையாக இருக்குங்க. ஓகேங்க, இந்த இடத்த பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் மேலே தான் போகிறாங்க. மேலே போவோம். இங்கே சவுண்டு கேட்குது. எல்லோரும் அப்படியே அந்த சைடு தான் நோக்கி போயிட்டுருக்காங்க. இந்த சைடு அழகாக வாட்ரு ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அங்கேயும் ஒரு இது க்ரீன் கலரில் வச்சுருக்குறாங்க. ஓ, அங்கே தெரியுது பாருங்கள். இதோ அதுதான் லைட் ஷோங்க. மியூசிக் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. முன்னாடி போய் பார்ப்போம். வேறு லெவலில் இருக்க போகுது. காந்தாரா மியூசிக் ஓடுதுங்க. பக்கத்தில் போக போக அப்படியே வைப் ஏறுது. ஏன்னா அது காந்தாரா மியூசிக்கு. அதான் வா வா வா. இங்கே பாருங்கள், அந்த இடத்துல கூட லைனாக இருந்துச்சு. இந்த இடத்துல சர்க்கிள் மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குல்ல? லைட் ஷோ அந்த சைடு நடந்துகிட்ருக்கு. ஓகேங்க, அப்படியே போவோம். முன்னாடி எல்லாம் அங்கே தான் போய்ட்டுருக்காங்க. செம வைப்பாக இருக்குது. பார்க்கறதுக்கே இங்கேருந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ செமையாக இருக்காங்க பாருங்கள். பக்கத்தில் போய் பார்ப்போம். இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு சின்னதாக ஃபால்ஸ் மாதிரி அந்த ஸ்டெப்ஸில் விழுகிற மாதிரி வச்சுருக்காங்க. இதுவும் நல்லா இருக்குது. நல்லா போவோம். ரெடியா? ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்குது. அப்படியே பாருங்கள். ஆமாம், வாவ், இங்கே பாருங்க, செமையாக இருக்குல்ல? இல்லை, அவ்வளோ ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க.
தண்ணி வந்து தெரிக்குதுங்க. செமையா இருக்க. வேற லெவலில் இருக்கு. ஓடு ஓடு வேற மாதிரி ஓடு. ஐயோ செமையா இருக்கு. அப்பா ஓடு சரி ஹைட்டு. முடிச்சு நினைக்கிறீங்க. அடுத்த ஷோக்கு வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு. அது ஃபுல்லாக உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இதோ இதெல்லாம் உட்காந்து ஷோ பார்க்கறதுக்காக வச்சுருக்காங்க. இங்கே இருந்து அப்படியே இந்த சைடு வரைக்கும் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. தெரியும் நினைக்கிறேன். ஆரம்பிச்சிருச்சு அகைன். ஓடு மேலே வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஓ இப்போ பாருங்க வேற மாதிரி எவ்வளோ நேரம் ஓடுன்னு தெரியல. பார்ப்போம். வேற மாதிரி பாருங்க செம்மையா இருக்கு. அப்படியே பாருங்க கைஸ். ஓ செம கூட்டம் பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. கூட்டம் தான் ஃபுல்லாக அவ்வளோ கூட்டம் இருக்கு. ஒரு 4 டைப்பு தாங்க இருக்குது. அந்த 4 டைப்பு தான் ரிட்டன் வர மாதிரி இருக்குது. பட் ஆனால் அது மியூசிக்கு நல்லா இருக்கு. ஓடு. ஐயோ தண்ணி தெரிக்குதுங்க. இங்கே தண்ணி இங்கே வரைக்கும் வருது. ஐயோ தண்ணி இங்கே வருது. பக்கத்தில் என்ன தண்ணி பயங்கரமாக தெரிக்குது. ஓ எனாஃப் நினைக்கிறேன். முடிஞ்சு நினைக்கிறேன். கூட்டம் பாருங்க அவ்வளோ கூட்டம் இருக்குது. லைட் ஷோக்கு அவ்வளோ உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணலாமா இல்லை கிளம்பலாமா? இந்த க்ரௌடு கிளம்பிடுச்சுன்னா மேலேருந்து உட்காந்து இன்னொரு டைம் பார்ப்போம். லைட்டாக எங்கே இருக்குன்னு தெரியலையே. இங்கே இருக்குது. செமையாக இருக்குது. ரிட்டர்ன் பார்ப்போம். அந்த காந்தாரா மியூசிக்கோட பார்க்கணுங்க. அதுதான் வேறு வைப்பாக இருந்தது. இங்கே பாருங்கள் உட்காந்தவங்களாம் எந்திரிச்சிட்டாங்க. அந்த சைடும் உட்காந்தவங்களாம் எந்திரிச்சிட்டாங்க. இந்த இதில் தான் லைட் ஷோ நடந்துச்சு. இது ஃபுல்லாக ஸ்கூல் பசங்களாம் உட்காந்துருக்காங்க. தண்ணி பாருங்கள் இங்கே வரைக்கும் தெரிக்கிறதுனால பின்னாடி வெளியே உட்காந்துருக்காங்க. நம்ம மேலே ஏறி உட்காந்துக்கிட்டோம். அப்போ அந்த லைட் ஷோக்கு நல்லாயிருக்கும். ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சுமே சவுண்டை பாருங்கள். மேலே நிலா இருக்கு பாருங்க. சாங் காப்பிரைட் சொல்லணும்னு நினைக்கிறேன். சாங்கு விழுகலை அப்படின்னா வேறு சாங் மாற்றலை. ஓ அதான் செமையாக இருக்கு பாருங்க அந்த இன்ட்ரோவே. இந்த சைடு அதான் மேலே உட்காந்து பார்க்கும்போது தாங்க அந்த விஷுவலே வேறு மாதிரி இருந்துச்சு. கீழே இருந்து பார்க்கும்போது ஒரே மாதிரி இருந்தது. இங்கேருந்து பார்த்தா தான் டிசைன் தெரியுது நல்லா. போடு வந்துச்சுங்க. இதுதான் நம்ம வயிற்றுக்கு வரணும். நாட்டுக்கு
அவ்வளோதாங்க முடிஞ்சுச்சு. ஒரு 10 நிமிஷம் தான், ஒரு 2-3 பாட்டு மட்டும் போட்டாங்க. ஜம்முன்னு பார்த்தாச்சு. நீங்களும் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம அப்படியே வெளில கிளம்பலாம். கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்டு லைட்டாக சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ரிட்டன் வந்து மைசூர் பஸ் ஸ்டாப் கிளம்பணும். இங்கேருந்து 1 hour ட்ராவலு. மறுபடியும் கூட்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நின்றுட்டுலாம் போக முடியாது. பார்ப்போம், கொஞ்சம் குயிக்காக போயிட்டு பஸ் ஏறணும். கூட்டம் வரலாம். இங்கே வெளில வந்து இதுமாதிரி சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாம் சாட் ஐட்டம்ஸு, அந்த மாதிரி பாப்கார்னு, ஐஸ்கிரீம்லாம். இப்போ நம்ம வந்து வரும்போது செம கூட்டமாக இருந்துச்சு. நின்றுட்டே தான் வந்தோம். சரியான கால் வலி வேறு எனக்கு. ரிட்டர்ன் போகும்போது கொஞ்சம் உட்காந்துட்டு போகணும். அதனால் குயிக்காக போயிட்டு பஸ் ஏறணும். ஸோ லைட்டாக தான் சாப்பிட்டு அப்படியே பஸ் ஏற வேண்டியதாங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. பை பாய்.